நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய நபித்துவ வாழ்வில் 23 ஆண்டு கால வாழ்க்கையிலே அந்த சமூகத்தை, அந்த மக்களை அல்லாஹ்வின் தூதர் இந்த இயல்புகளை சொல்லிக் கொடுத்துதான் ரசூல் என்ன செஞ்சாங்க, உருவாக்கினாங்க. சொல்லிக் கொடுத்துதான் அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த மக்களை உருவாக்கினாங்க. இன்றைக்கு இந்த சமூகத்தில் என்ன உருவாக்கம் உண்டு? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆசைகள் உண்டு. நாம எல்லோரும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை என்றைக்காவது அடைந்தால் இந்த உலகமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வர முடியும். அதற்காக என்னென்ன நான் செய்ய முடியுமோ, என்னென்ன ஆசைகளை இந்த உலகத்தில் வளர்க்க முடியுமோ எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? வாழ்க்கையில் இயல்பான ஒன்றை புரியாமல் எதையும் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒரு சம்பவம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 5 ஹைபரினுடைய போரினுடைய நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த நேரத்தில் சகாபாக்கள் ஒரு கடினமான ஒரு பாறை அதை உடைக்கிறாங்க. உடைக்க முடியல, அவங்களால உடைக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, அந்த பாறையை அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஓங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடி அடிக்கிறாங்க. வாங்கி அந்த பாறை சுக்குநூறா உடையுது. உடைந்த அந்த இடத்திலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொன்ன விஷயம், ஒரு காலம் வரும், ரோமானிய பேரரசும் பாரசீகமும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வரும், அதை நீங்கள் ஆளுகிற காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை சொல்லும் போது சகாபாக்கள் என்ன கேட்டிருக்கணும்? என்ன கேட்டிருக்கணும்? என்ன யா ரசூலுல்லாஹ், ஒரு ஆர்வப்படுத்துறதுக்கு ஒரு அளவு வேணாமா? எங்களுக்கு ஆசை காட்ட ஒரு அளவு வேணாமா? ஏன்னா அன்றைக்கு இந்த நாடுகளுக்கு முன்பு மக்காவும் மதீனாவும் பெரிய நாடு அல்ல, ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் எந்த நம்பிக்கையை அந்த மக்களுக்கு சொன்னார்கள் தெரியுமா? ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? அதை அடைவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் அந்த மக்களை ரசூலுல்லாஹ் செய்ய வச்சிருந்தாங்க. தியாகம் பண்ணாங்க, இந்த மார்க்கத்திற்காக எல்லா விதமான அர்ப்பணிப்புகளும் செஞ்சாங்க. அதை அடைவதற்குண்டான எல்லா விதமான வாழ்க்கையுடைய நிலைகளையும் அவங்க கத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு இயல்பான நிலைக்கு அந்த மக்களை உருவாக்கினால் அவர்களை ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது இந்த வார்த்தையை 17 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் அந்த மக்களை உருவாக்கினாங்க. சும்மா ரசூலுல்லாஹ் எடுக்கிற சொல்லல அல்லாஹ்வின் தூதர். ஆனா பாருங்க, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையினால் அந்த மக்கள் அந்த வெற்றியை இந்த உலகத்தில் அடைய முடிந்தது அவர்களால். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? வாழ்க்கையினுடைய இயல்புகளை, வாழ்க்கையினுடைய எல்லா விதமான நிலைகளையும் ரசூலுல்லாஹ் கஷ்டப்பட்டாலும் அடைய முடியும், இந்த உலகத்தில் தியாகங்கள் செஞ்சாலும் அடைய முடியும் என்கிற வாழ்வியல் தத்துவத்தை ரசூலுல்லாஹ், மார்க்கத்தின் தத்துவங்களை ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஏன்னா